الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பினூடாக பேரரசர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த வரலாற்றின் ஆரம்ப பகுதியை நேற்றைய தினம் நாங்கள் தெரிந்திருந்தோம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கை நோக்கியும் கிழக்கை நோக்கியும் பிரயாணம் மேற்கொண்டார்கள். அவர்கள் ஒரு அரசனாக இருந்தும் கூட அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோடு பிரயாணங்களை மேற்கொண்டார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் தெரிந்திருந்தோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லுகிறான், சும்ம அத்பஅ சபபா. மீண்டும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டார்கள். ஹத்தா இதா பலக பைன சத்தைன், இரண்டு மலைகளுக்கிடையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அடைந்து கொள்ளுகின்ற வரைக்கும் பிரயாணம் செய்தார்கள். அந்த இரண்டு மலைகளுக்கிடையில் இருக்கக்கூடிய சமுதாயம் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர். வஜத மின் தூனிஹிமா கௌமா, அந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கூட்டத்தை தவிர்ந்த இன்னொரு சமுதாயத்தை அந்த இடத்திலே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். லா யகாதூன யஃப்கஹூன கௌலா, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை அவர்களால் விளங்க முடியாத நிலையில் என்ன செய்தார்கள், அந்த கூட்டத்தினர் இருந்தார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்களுக்கு இடையிலான பேச்சுக்கள் என்ன செய்கின்றன, அந்த கூட்டத்துக்கும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான பேச்சுக்கள் தொடர்கின்றன. அந்த சமுதாயத்தினர் சொல்லுகிறார்கள், யாதல் கர்னைன், துல்கர்னைனே, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், நிச்சயமாக யஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டத்தினர், இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினர் பூமியிலே குழப்பங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், கொலைகளிலே ஈடுபடுகிறார்கள், கொள்ளைகளிலே ஈடுபடுகிறார்கள், எங்களுக்கு துன்புறுத்தல்களை தருகிறார்கள், எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிக்க பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்களை எதிர்த்து யாராலும் போராட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. அல்லாஹு தாலா கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பிற்காலத்தில் சொல்லுவான், நீங்கள் தூர் மலைக்கு பின்னால் என்ன செய்யுங்கள், ஒளிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களை எதிர்த்து உங்களால் என்ன செய்ய முடியாது, போரிட முடியாது. அந்த அளவு பலமிக்கவர்களாக அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் இருந்தனர். எனவேதான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் சொல்கிறார்கள், ஃபஹல் நஜ்அலு லக ஹர்ஜன் அலா அன் தஜ்அல பைனனா வ பைனஹும் சத்தா, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துகின்ற விடயத்தில் உங்களுக்கு நாங்கள் கூலி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தாருங்கள், அதற்கான கூலியை நாம் உங்களுக்கு என்ன செய்கிறோம், தருகிறோம் என்பதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைருன், என்னுடைய ரப்பு இந்த பூமியில் எனக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளும் நீங்கள் தரக்கூடியவற்றை விட சிறந்தது. எனவே உங்களிடம் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஃபஅயினூனி பிகுவா, பலத்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய பலத்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அஜ்அல் பைனகும் வ பைனஹும் ரதுமா, உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பலத்த ஒரு தடுப்பை நான் என்ன செய்கிறேன், ஏற்படுத்தி தருகிறேன், பலத்த ஒரு தடுப்பை நான் உருவாக்கி தருகிறேன். ஆத்தூனி ஜுபுரல் ஹதீத், இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். அந்த மக்களுக்கும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினருக்கும் இடையிலான ஒரு பெரும் தடுப்பை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள். இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஹத்தா இதா சாவா பைன ஸ்வதஃபைனி, அந்த இரண்டு மலைகளுக்கும் அளவிலான உச்சத்தை அந்த பாலங்கள் தொடுகின்ற பொழுது, சமனாகின்ற பொழுது, அந்த மலைகளுக்கு சமனாக நாம் போடக்கூடிய இந்த பாலம் ஆகின்ற பொழுது, கால உன்ஃபுஹு, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஊதுங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக? ஹத்தா இதா ஜஅலஹு நாரா, அது நெருப்பாக மாறுகின்ற வரை ஊதுங்கள், அது நெருப்பாக மாறுகின்ற வரை. கால ஆத்தூனி உஃப்ரிக அலைஹி கித்ரா, பின்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உருகக் காட்சிய அந்த செம்பை கொண்டு வாருங்கள், அதை நான் ஊட்டுகிறேன் என்பதாக என்ன செய்தார்கள், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அவர்கள் போட்ட அந்த பாலம் தடுப்பு என்பது சாதாரணமான தடுப்பு கிடையாது. ஏனென்றால் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் என்பவர்கள் அவர்கள் சாதாரணவர்கள் கிடையாது, மிக்க பலசாலிகள். அவர்களுக்கு என்னதான் தடுப்பை போட்டாலும் அதை தகர்த்து விட்டு வரக்கூடிய பலமிக்கவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர். எனவே தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு இரும்பிலான பாலத்தை என்ன செய்தார்கள்,
போட்டார்கள். கீழுக்கு என்னதான் பாலம் போட்டாலும் கீழுக்கு கான்கிரீட் போடாமலுக்கு என்ன செய்தார்கள்? செம்பால் என்ன செய்தார்கள்? அதை பலப்படுத்தினார்கள். தகர்க்க முடியாமல் செம்பால் என்ன செய்தார்கள்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலப்படுத்தினார்கள். இதை இந்த பாலத்தை உருவாக்கி விட்டு சொன்னார்கள், ஃபமஸ்ததாஉ ஐயல்ஹருஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா. இதற்கு மேலால ஏறி வெளிவரையும் அவர்களால் என்ன செய்ய முடியாது? சக்தி பெற முடியாது. இதை தகர்த்து விட்டு அல்லது துளையிட்டு விட்டு வெளியிறங்குவதற்கும் அவர்களால் என்ன செய்யாது? முடியாது என்பதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இதுதான் மிக முக்கியமான பகுதி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு அருட்கொடைகள், இவ்வளவு சக்திகள் வழங்கப்பட்ட ஒரு அரசர் மிக பெரும் ஒரு தடுப்பை உருவாக்கிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருளில் உள்ளது. இது என்னால் ஒன்றும் என்ன செய்யலை, ஆகல. இதற்கு நான் என்ன செய்ய கிடையாது, காரணம் கிடையாது. மாற்றமாக இது என்னுடைய ரப்பினுடைய அருள், அவனுடைய அருளினால் தான் இந்த தடுப்பை நான் என்ன செய்திருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். ஃபஇதா ஜாஅ வஅது ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய வாக்குறுதி வந்துவிட்டால் ஜஅலஹு தக்கா, இந்த தடுப்பை சுக்குநூறாக அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான், ஆக்கி விடுவான். வகான வஅது ரப்பி ஹக்கா, நிச்சயமாக இன்னும் என்னுடைய ரப்பினுடைய வாக்குறுதி உண்மையானதாகவும் இருக்கிறது. எது அந்த வாக்குறுதி? பெரும் அடையாளங்களில் ஒன்று, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் என்ன செய்வார்கள், மக்களை நோக்கி வழி இறங்கி வருவார்கள். அந்த வாக்குறுதி, அந்த வாதா வந்துவிட்டால், அதற்கான நேரம் வந்துவிட்டால், இந்த தடுப்பு சுவரை, இந்த தடுப்பு பாலத்தை, இருமிலான இந்த தடுப்பை அல்லாஹு தஆலா தகர்த்து விடுவான் என்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தடுப்பை உருவாக்கிய காலத்திலிருந்து, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தடுப்பை உருவாக்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளியிறங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த தடுப்பை தோண்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களால் உடைத்து விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியிறங்க முடியவில்லை. மேலால் ஏறிட்டும் வர என்ன செய்யவில்லை, முடியவில்லை. அவர்கள் யோசித்தார்கள், நாம் தோண்டுவோம், இந்த தடுப்பினுடைய ஆழம் வரைக்கும் நாம் என்ன செய்வோம், தோண்டுவோம், தோண்டி அதற்கு கீழால் என்ன செய்வோம், வெளியிறங்குவோம் என்கின்ற முயற்சியில் ஒவ்வொரு நாளும் அந்த தடுப்பை தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா இதா காது யரவுன ஷுஆ அஷம்ஸ், தோண்டி 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 காலை பொழுதை அடைந்து அந்த வெயிலினுடைய அந்த ஒளியை, வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கின்ற வரைக்கும் என்ன செய்கிறார்கள், தோண்டுகிறார்கள். அந்த காலை பொழுது ஆகிய பொழுது அவர்களுடைய தலைவர் சொல்லுகிறார், இர்ஜிஉ, வாங்க நாம் போவோம், ஃபயஸ்தஹ்ஃபிரூனஹு கதா, நாளை வந்து என்ன செய்வோம், இதை தொடர்ந்து தோண்டுவோம் அப்படின்னு என்ன செய்கிறார், சொல்லிட்டு போகிறார். ஒவ்வொரு நாளும் இதை என்ன செய்யுது, நடக்கு. நாளைக்கு வருவார்கள், அது ஏற்கனவே இருந்தது போன்று என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அதைவிட உறுதியானதாகவும் என்ன செய்துவிடும், ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு, அவர்கள் அந்த பகுதியினுள், அந்த தடுப்பினுள் அடைபட்டு இருக்கின்ற காலம் முடிகின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி வருகின்ற பொழுது அவர்கள் தோண்டுவார்கள். தோண்டிவிட்டு அந்த தலைவர் சொல்லுவார், அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து என்ன செய்வோம், தோண்டுவோம். ஃபயஹ்ஃபிரூனஹு கதன் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு நாளும் நாளை தோண்டுவோம், நாளை தோண்டுவோம் என்று சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறார்கள், தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாளை பொழுது வந்து விட்டால், அடுத்த நாள் பொழுது வந்து விட்டால், அது மீண்டும் இருந்ததை விட பலமானதாக என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. இறுதியாக அல்லாஹ்வினுடைய அந்த வாக்கு வரப்போகிற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயஹ்ஃபிரூனஹு கதன் இன்ஷா அல்லாஹ், ஃபஸதஹ்ஃபிரூனஹு கதன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை தினம் நீங்கள் அதை என்ன செய்யுங்கள், தோண்டுங்கள். வயஸ்தனிய, அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்னு என்ன செய்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொன்னதால நாளை தினம் மீண்டு வருவார்கள். வஹுவ கஹைஅத்திஹி ஹீன தரக்குஹு, அவர்கள் எப்படி விட்டு விட்டு சென்றார்களோ அது போன்றே அது என்ன செய்யும், இருக்கும். அதன் பின்னர் என்ன செய்வார்கள், அதை தோண்டிவிட்டு மக்களுக்கு எதிராக வெளியிறங்கி என்ன செய்வார்கள், வருவார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் பொறுத்தவரையில் இவர்கள் சாதாரண எண்ணிக்கையை கொண்டவர்கள் கிடையாது, சாதாரண எண்ணிக்கையை கொண்டவர்கள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்,
வழி இறக்குகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பான். அந்த டைமில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தஜ்ஜாலை கொலை செய்துவிட்டு அந்த பகுதியிலே இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி மக்களை வழிநடாத்தி கொண்டு இருப்பார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிப்பான், இன்னி கத அஹ்ரஜுது இபாதன் லி லா யதானி லி அஹதின் பிகிதாலிஹிம். என்னுடைய அடியார்களில் சிலர்களை நான் வெளியாக்கப் போகிறேன், வெளியாக்கி விட்டேன். அவர்களோடு உங்களில் யாருமே என்ன செய்ய முடியாது, யுத்தம் புரிவதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். அந்த அளவுக்கு பலசாலிகளாக அவர்கள் இருப்பார்கள். எனவே என்னுடைய அடியார்களை அழைத்து கொண்டு தூர்மலையை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள், செல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வார். அதன் பின்னர் அல்லாஹு தஆலா யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை வெளியாக்குவார். வஹும் மின் குல்லி ஹதபியன் சிலூன். ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலிருந்து மிக விரைவாக மக்களை நோக்கி என்ன செய்வார்கள், அவர்கள் வருவார்கள். ஃபயமுர்ரு அவாயிலுஹும் அலா புஹைரா தபரியா. புஹைரா தபரியா என்கின்ற ஆற்றை அவர்களில் முன்னுக்கு வருகின்ற சாரார்கள் கடந்து செல்லுவார்கள். ஃபயஷ்ரபூன மா ஃபீஹா. அதில் இருக்கக்கூடிய அனைத்து நீரையும் அவர்கள் என்ன செய்துவார்கள், குடித்து விடுவார்கள். வயமுர்ரு ஆஹிருஹும். இது காலையில் என்ன செய்வார்கள், புஹைரா தபரியாவை நோக்கி ஒரு கூட்டம் என்ன செய்யும், அப்படியே போகும். இப்போ மாலையாகி இறுதியாக ஒரு கூட்டம் என்ன செய்யும், வரும். அப்படியே ஓடிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலையிலே முதல் கூட்டம் என்ன செய்வார்கள், ஓட ஆரம்பித்தவர்கள் அந்த நீரை தாண்டி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதை தாண்டி செல்லக்கூடிய அனைவரும் அந்த நீரை அறிந்து கொண்டே என்ன செய்வார்கள், செல்லுவார்கள். மாலையிலே இறுதியான கூட்டம் என்ன செய்யும், அந்த நீரை நோக்கி வரும். அவர்கள் பேசிக்கொள்வார்களாம், லக்கது கான பிஹாதிஹி மர்ரத்தன் மா. ஒரு காலத்தில் இந்த இடத்தில் நீர் இருந்திருக்குமாக்கும் அப்படின்னு என்ன செய்வார்களாம், பேசிக்கொள்வார்களாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்தளவு எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், மிக்க பலசாலிகள், அவ்வளவு நீரையும் என்ன செய்து விடுவார்கள், அந்த ஆற்றில் இருந்த நீர் அவ்வளவையும் அறிந்து விடுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அதன் பின்னர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்மலையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய அடியார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கும் எந்த உணவுமே இருக்காது. அந்த டைமில் ஒரு காளை மாட்டினுடைய தலை அவர்களுக்கு உணவாக கிடைப்பது என்பது 100 திர்ஹம்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச்சிறந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு பசியோடும் பட்டினியோடும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினரும் இருப்பார்கள். அதன் பின்னர் அல்லாஹு தாலா சொல்கிறான், நாங்கள் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினுடைய பிடர்களில் ஒரு வகையான புழுக்களை என்ன செய்வோம், உருவாக்குவோம். அந்த புழுக்கள் அவர்களை என்ன செய்து விடும், கொலை செய்து விடும். எல்லாரும் என்ன செய்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதன் பின்னர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அல்லாஹு தாலா தூர்மலையிலிருந்து வெளியிறங்கி வர சொல்லுவான். அங்கே பார்த்தால் ஒட்டுமொத்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரும் அப்படியே இறந்து கிடப்பார்கள். அந்த சடலங்களை தூக்கி செல்வதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா பறவைகளை அனுப்புவான். அந்த பறவைகள் அந்த சடலங்கள் அனைத்தையும் என்ன செய்யும், தூக்கி செல்லும். அதன் பின்னர் அல்லாஹு தாலா ஒரு மலையை பொழியச் செய்வான். அந்த இடத்தை அப்படியே துப்புரவு செய்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக அவர்கள் எந்த அளவு எண்ணிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹு தாலா, யா ஆதம், ஆதமே, அஹ்ரிஜ் பஅஸன்னார், நரகவாசிகளை அப்படியே வெளியிறக்குங்கள், பிரித்தெடுங்கள் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹு தாலா சொல்வார். அப்பொழுது வமா பஅஸுன்னார், நரகவாசிகள் யார், அல்லாஹ்வே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்பார்கள். அப்பொழுது சொல்வார்கள், ஒவ்வொரு 999, ஒவ்வொரு 1000 999 நரகவாசிகள் என்பதாக என்ன செய்வார், அல்லாஹு தாலா சொல்வார். ஒவ்வொரு 1000, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களில் ஒவ்வொரு 1000 999 நரகவாசிகள் அப்படின்னு என்ன செய்வான், அல்லாஹு தாலா சொல்லுவான். இப்பொழுது இதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ ஐயுனா தாலிக்கல் வாஹித், எங்களில் அந்த ஒருவர் யார், ஒருவரால் சுவர்க்கத்துக்கு போகிறார், 999 பேரை எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அபிஷிரு, நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், ஃபஇன்ன மின்கும் ரஜுலுன் வ மின் யஜூஜ் வ மஜூஜ் அல்ஃபுன். அந்த 1000 ஒரு ஆள் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் அல்லாதவர்களாக இருப்பார்கள், உங்களில் உள்ளவராக இருப்பார்கள். மற்ற 999 பேரும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் அவர்களும் மனிதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், மிக்க பலசாலிகள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு 1000 யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் தவிர்ந்த நபர்கள் ஒருவர், மற்றவர்கள் 999 பேரும் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை சார்ந்தவர்கள். அந்த அளவிலான பெரும் எண்ணிக்கையை கொண்டவர்களாக யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் இருப்பார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் சுவர்க்கத்தில் 4இல் ஒரு பகுதியினராக இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அப்போது சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கவாசிகளில் 3இல் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகளில் நீங்கள் அரைவாசியவர்களாக இருக்க வேண்டும் என நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அதற்கும் சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நடிகார்களே, இது அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக எங்களுக்கு தரக்கூடிய மிக விசேட சிறப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயத்திலிருந்து அரைவாசி பேர் சுவர்க்கத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனையோ சமுதாயங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் 1500 வருடங்களாக கிட்டத்தட்ட நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1450 1500 வருடங்களாக வாழக்கூடிய நாங்கள் எங்களிலிருந்து அரைவாசி பேரை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்பி என்ன செய்கிறான் இருக்கிறான். ஏனைய சமுதாயங்களிலிருந்து அரைவாசி பேர் என்ன செய்வார், சுவர்க்கத்திலே வருவார்கள். பெரும்பான்மையான மக்கள் நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தஜ்ஜால் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினுடைய தீங்களை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும். பேரரசர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு அரசராக இருந்து இந்த உலகத்தில் அவருக்கு பல வகையான நியாமத்துகளும் கொடுக்கப்பட்டு அவர்கள் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்காமல் மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கை நோக்கி பயணித்தார்கள், கிழக்கை நோக்கி பயணித்தார்கள், இன்னும் பல பிரயாணங்களை மேற்கொண்டார்கள். அல்லாஹு தாலா சுருக்கமாக அந்த வரலாற்றை நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார். அவர்களுடைய வாழ்நாளிலே பல தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள், பல வகையான தாவாக்களில் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். நாங்களும் எங்களுடைய இந்த 60-70 வருட காலப்பகுதியில் இந்த இஸ்லாத்துக்கு செய்ய முடியுமான எங்களால் முடியுமான சேவைகளை செய்துவிட்டு மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.